அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வீட் கார்னை வச்சு 2 ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, நல்லா கிறிஸ்பியான கார்ன் ஃப்ரை, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். இன்னொன்று மசாலா கார்ன். நார்மலாக இது ரெண்டுத்தையும் நம்ம அதிகமாக வெளியே தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இனி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சூப்பராக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்வீட் கார்னை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இது மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கர் இல்லைனா ஏதாவது ஒரு பேனில் இந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே இந்த மாதிரி ட்ரைனர் வச்சு இந்த கார்னை போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இது சீக்கிரம் பாயில் ஆகிடும். நார்மலாக தண்ணியில் போட்டு இந்த கார்னை வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரைனரில் போட்டு வேக வைங்க. அதோட சத்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார்ன் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கார்ன் எல்லாம் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கார்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நடுவில் ஏதாவது ஒரு ரோலை இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்துகிட்டு ஒரு ரோல் இருக்க அந்த கார்ன் மட்டும் வெளியே எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ரோ நல்லா வராது, கொஞ்சம் சொதப்பலாக இருக்கும். அதுக்கு அடுத்து வர ரோஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நல்லா முத்து அழகாக வந்துடும் உங்களுக்கு கார்ன். அப்படி எடுக்கும்போது மேலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி எடுங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இது மாதிரி நம்ம எல்லா கார்னையும் ரிமூவ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இந்த ரிமூவ் பண்ணி வச்சுருக்க கார்னை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிடலாம். நான் ஒரு பவுலில் கொஞ்சம் கார்ன் போட்டிருக்கேன். மிச்சம் பேலன்ஸ் இருக்க கார்னை வந்து இன்னொரு பவுலில் போட்டிருக்கேன். இந்த கார்னில் வந்து நம்ம மசாலா கார்ன் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், பெப்பர் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மசாலா கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நான் இதில் சாட் மசாலா எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நம்ம கடையில் வாங்குகிற சாப்பிட்ற அந்த டேஸ்ட் கிடைக்கும். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கிங்க, நோ ப்ராப்ளம். இன்னொரு பவுலில் போட்டு வச்சுருந்தல கார்ன், இதில் வந்து நம்ம ஃப்ரைடு கார்ன் செய்யலாம். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ட்ரையாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி ஓவராக ஆட் பண்ணிடாதீங்க. ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணால் போதும், இல்லைனா வேண்டாம். எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கார்னை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹையில் வச்சு போட்டுறாதீங்க. கார்ன் வந்து நம்ம மேலே தெரிக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், தெரிக்காது. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஜஸ்ட் ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகிடும். அவ்வளவுதான். இப்போ நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஃப்ரைடு கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். பட் வெளியே வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் நீங்கள் சாப்பிட்ணுன்னா இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது செஞ்ச உடனே சாப்பிடுங்க, அப்படியே வைக்காதீங்க, நல்லா இருக்காது, நமத்து போன மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்வீட் கார்ன் வாங்கினா கண்டிப்பாக இந்த மெத்தட் செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டா எப்போ ஸ்வீட் கார்ன் வாங்கணும் இந்த மெத்தடாக செஞ்சு பார்ப்பீங்க. இது பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு ஃபேவரட் ஒன்றா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay home, stay safe. Thank you.